பப்பிலேயே எது ரொம்ப டேலண்டான கைட் ஆகுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரு பப்பி மட்டும் ரொம்ப லேசியா இருக்கு. இப்ப இந்த லேடி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டதுமே எல்லா பப்பியுமே வேகமா ஓடி வருதுங்க. ஆனா இது மட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பொறுமையா தான் நடந்து வருது. இத பார்த்ததுமே இதுதான் பெஸ்ட் கைடாக இருக்கும்னு சொல்லி அதை ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஆர்டர் சொன்னதுமே கேட்கிற டாக கைடாக சூஸ் பண்ண மாட்டாங்க. பொறுமையா யோசிச்சு செய்யற டாக தான் சூஸ் பண்றாங்க. இப்ப இதோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மனுஷங்களோட பழக வைக்கிறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க இது டெய்லியும் சாப்பிடுறது, கவுந்தடிச்சு தூங்குறது, மறுபடியும் விளையாடுறதுன்னு ஜாலியா இருக்கு. கொஞ்ச மாசம் கழிச்சு இந்த ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பிடுறாங்க. போகும்போது இவங்களை விட்டுட்டு அதை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாமலே சோகமா போகுது. அவங்க ட்ரைனிங் பண்ற இடத்துலயுமே அவங்க சொல்ற எதையுமே கேட்காம கொஞ்ச நேரம் யோசிச்சுதான் செய்யுது. இப்ப இதை டெஸ்ட் பண்றதுக்காக கண்ணு தெரியாதவர்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அப்ப ரோட்ல ஒரு லாரி வேகமா வருது. இவர் தெரியாம அதை போன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்காரு. ஆனா அது அங்கிருந்து நகராம நிக்குது. அது தெரியாம இவரும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சிடறாரு. பார்த்தா ஒரே செகண்ட்லயே லாரியில அடிபடாம தப்பிச்சிடறாரு. அப்புறம் தான் இது ஒரு பெஸ்ட் கைட் ஆகுனா அவரே அதை வாங்கிக்கிறாரு.